am Gauri from First BCom B, Department of Commerce. I am studying in KCS Kasinada College of Arts and Science. In this video, we are seeing about branch accounts, proformas and meanings. Branch accounts meaning: a business may be and generally is divided into so many divisions. If various divisions are suited in different places of the same town or in different towns, they are known as a branch. ஹெட் ஆஃபீஸ் என்னென்னலாம் வேலை செய்தோ அதெல்லாம் பிரான்ச்சஸும் செய்வாங்க. பிரான்ச்சஸ் வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற இடத்துலையும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை தாண்டி வேறு ஏதாச்சும் ஒரு பிளேஸ்லேயும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வசந்த் அண்ட் கோ, சரவணா ஸ்டோர்ஸ், இந்தியன் பேங்க், யூனியன் பேங்க் அண்ட் கனரா பேங்க், இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ்லேயும் நிறைய கம்பெனிஸும் பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. அதனால் அவங்களோட கஸ்டமர்ஸை அவங்க நல்லா பெருக்கிக்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது: டிபெண்டன்ட் பிரான்ச், இண்டிபெண்டன்ட் பிரான்ச் அண்ட் ஃபாரின் பிரான்ச். டிபெண்டன்ட் பிரான்ச்சுன்றது ஃபுல்லாக ஹெட் ஆஃபீஸோட கண்ட்ரோல்லே இருக்கும். ஹெட் ஆஃபீஸ் மூலியமாகவே எல்லாத்தையும் செஞ்சிட்ருப்பாங்க. ஹெட் ஆஃபீஸை சார்ந்தே இருப்பாங்க அவங்க. டிபெண்டன்ட் பிரான்ச் வந்து அவங்களோட புக்ஸையே அவங்க ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஹெட் ஆஃபீஸ் மட்டும்தான் டிபெண்டன்ட் பிரான்ச்சோட புக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் பிரான்ச். இண்டிபெண்டன்ட் பிரான்ச் வந்து ஹெட் ஆஃபீஸை சார்ந்து இருக்காமல் தனித்துவமாக தனியாக இருக்கும். அதாவது அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ இவங்களும் அதே வேலை தான் செய்வாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டை இவங்க வாங்கிக்கிட்டு அவங்களே ஹெட் ஆஃபீஸ் மாதிரியே அவங்களும் அவங்களோட பிஸ்னஸை நடத்திக்கிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் ஃபாரின் பிரான்ச். ஃபாரின் பிரான்ச் வந்து இந்தியாவில் ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், அதோட பிரான்ச்சஸை ஃபாரின் கண்ட்ரீஸில் ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜிஆர்பி நெய் ஆடில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க கூட அவங்களோட ப்ராடக்டை வாங்கலாம். அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் நம்மளோட ப்ராடக்ட் தேவைப்படும்னு சொல்லிட்டு ஃபாரின் கண்ட்ரீஸில் பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிற பேர் தான் ஃபாரின் பிரான்ச்சஸ். நம்மளோட டாபிக் மூலிமா நம்ம பார்க்க போகிறது டிபெண்டன்ட் பிரான்ச்சா. டிபெண்டன்ட் பிரான்ச்சோட மீனிங்: The term dependent branch means a branch which does not maintain its own set of books. All records have to be maintained by the head office. When the business policies and the administrations of a branch are wholly controlled by the head office, it's also are maintained by branches. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிபெண்டன்ட் பிரான்ச்சுன்றது ஹெட் ஆஃபீஸையே சார்ந்து இருக்கும். முழுக்க ஹெட் ஆஃபீஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் டிபெண்டன்ட் பிரான்ச் முழுக்க ஹெட் ஆஃபீஸையே தான் சார்ந்து இருக்கும். அக்கௌண்டிங் இன் ரெஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிபெண்டன்ட் பிரான்ச்: டெப்டா சிஸ்டம், ஸ்டாக் அண்ட் டெப்டா சிஸ்டம், ஹோல்சேல் பிரான்ச் சிஸ்டம், ஃபைனல் அக்கௌண்ட் சிஸ்டம். நம்மளோட டாபிக் மூலயமா இந்த 4த்துலேருந்து ஒன்று தான் பார்க்க போகிறோம். அதுதான் டெப்டா சிஸ்டம். டெப்டா சிஸ்டத்துக்கும் ஸ்டாக் அண்ட் டெப்டா சிஸ்டத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டெப்டா சிஸ்டத்தில் நம்ம ஒரே ஒரு லெஜர் தான் போடுவோம். ஆனால் ஸ்டாக் அண்ட் டெப்டா சிஸ்டத்தில் தனித்தனியாக எல்லாத்துக்குமே லெஜர் போடுவோம். ஸ்டாக்குக்கு தனி லெஜர், டெப்டாஸுக்கு தனி லெஜர், பெட்டி கேஷுக்கு தனி லெஜர், எக்ஸ்பென்சஸ்க்கு தனி லெஜர், அந்த மாதிரி நிறைய லெஜர்ஸ் அதுக்கு போடுவோம். ஆனால் டெப்டா சிஸ்டத்துக்கு ஒரே ஒரு லெஜர் தான் போடுவோம். ஆனால் டெப்டா சிஸ்டத்தில் டெப்டார் அக்கௌண்ட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் போட மாட்டோம். ஒரு சில தேவையான ஐட்டம்ஸ் மட்டும்தான் போட மாட்டோம். அதில் ஒன்று பேட் டெப்ட்ஸ், இன்னொன்று வந்து டிஸ்கவுண்ட் அலவுடு. சிஸ்டத்தில் கிரெடிட் சேல்ஸுக்கு பதிலாக நம்ம கேஷ் கலெக்டட் ஃப்ரம் டெப்டாஸுன்ற ஒரு ஐட்டமாக இன்க்ளூட் பண்ணுவோம். அது வந்து டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் வரும். ஆனால் இதுலேயும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். டெப்டாஸ் சிஸ்டம் மீனிங்: திஸ் சிஸ்டம் இஸ் adapted in case of branches of small size. Under this system, a branch account is opened separately for each branches in the book of head office. This account is nominal account in nature. The opening balance of stock debtors, petty cash are debited to the branch account. The cost of goods sent to a branch as well as expenses of the branch paid by the head office like salary, rent, insurance, etc. And closing balance of liabilities, if any, are also debited to it. Conversely, the opening balance of liabilities, if any, cash remedies by the branch and the cost of goods returned by the branch are credited. At the end of the year, the value of unsold stock, the total customers balanced outstanding and that to petty cash are bought into the branch account on the credit side. The branch account reveals
profit or loss. If the branch account shows a credit balance, it is a branch profit, and if debit balance is shown, it is a branch loss. If branch is allowed to make a small purchase of goods locally as well as incur expenses, details of such expenditure will be furnished by the branch to the head office. On the other hand, purchases are made out of cash receipt. It will also be necessary for the branch to supply to the head office a copy of the cash account to illustrate the various entries which are made by the branch accounts. Debtor system performance. இதில் மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து காஸ்ட் ப்ரைஸ் மெத்தட், செகண்ட் ஒன் இன்வாய்ஸ் ப்ரைஸ் மெத்தட். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காஸ்ட் ப்ரைஸ் மெத்தட். டெபிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸில் ஸ்டாக், டெப்டாஸ், பெட்டி கேஷ், ஃபர்னிச்சர், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் இதோட ஓப்பனிங்ஸ் எல்லாம் போட்டுருணும் டெபிட் சைடில். நெக்ஸ்ட் வந்து டு குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட். ஹெட் ஆஃபீஸ் வந்து பிரான்ச்சஸுக்கு ஒரு செட் ஆஃப் குட்ஸை செட்டில் பண்ணுவாங்க, அதோட வேல்யூ தான் இதில் போடணும். Next, to bank, expenses paid by the head office. Next, to general profit and loss account. Next வந்து credit side. credit sideல by bank cash sales. நம்ம credit salesக்கு பதிலாக cash collect from debtors அப்படின்னு போடணும். by goods sent to branch account. credit sideல வர goods sent to branch account வந்து branch வந்து தன்னோட ஸ்டாக்ஸ் எல்லாம் சேல்ஸ் ஆகிட்டு மிச்சம் இருக்கிற ஸ்டாக்ஸை ஹெட் ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணுது, அதுதான் goods sent to branch. next closing balance. by balance CD stock, debtor, petty cash, furniture, prepaid expenses வந்து டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா மட்டும்தான் க்ளோசிங் பேலன்ஸில் போடணும். ஜென்ரல் P&L வந்து டெபிட் சைடில் வந்தால் ப்ராஃபிட், அதுவே கிரெடிட் சைடில் வந்தால் லாஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெத்தட் இன்வாய்ஸ் மெத்தட். இன்வாய்ஸ் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். நம்ம காஸ்ட் ப்ரைஸ் போட்ட மெத்தட்லேயே இதுவும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். சைடில் டு பேலன்ஸ் பிடின்னு போட்டு ஸ்டாக்கு, டெப்டாஸ், பெட்டி கேஷ், ஃபர்னிச்சர், டு குட்ஸ் சென்ட் டு பிரான்ச். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக் ரிசர்வ், அதாவது க்ளோசிங் பேலன்ஸோட ரிசர்வை தான் இதில் போடுறோம். இன்வாய்ஸ் ப்ரைஸில் இருக்கிறத காஸ்ட் ப்ரைஸாக மாற்றுறது தான் இந்த ரிசர்வ்ன்றது. நம்ம ஸ்டாக்குக்கு ரிசர்வ்னு போடுவோம், குட்ஸுக்கு லோடிங்னு போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் P&L. கிரெடிட் சைடில் பை பேங்க்குன்னு போட்டு கேஷ் சேல்ஸ், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ், பை ஸ்டாக் ரிசர்வ். இந்த பக்கம் கிரெடிட் சைடில் இருக்கிறது வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ரிசர்வ், பை குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் லோடிங். நம்ம டெபிட் சைடில் போட்ட குட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சை வந்து இந்த கிரெடிட் சைடில் குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் லோடிங்காக போடுறோம். இன்வாய்ஸ் ப்ரைஸ் மெத்தடை இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷனோட பார்க்க போகிறோம். குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 2,11,872 rupees. ஓப்பனிங் ஸ்டாக்கு 7,680 rupees. க்ளோசிங் ஸ்டாக்கு 13,440 rupees. இப்போ ஸ்டாக் ரிசர்வோட கால்குலேஷன். ஸ்டாக் ரிசர்வ் இஸ் ஈக்குவல் டு 7,680 இன்ட்டு 20/120. இந்த 20ன்றது ஒரு பர்சன்டேஜ். காஸ்ட் ப்ளஸ்ன்னு கொடுத்து பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அது இன்வாய்ஸ் ப்ரைஸ் மெத்தடு. இன்வாய்ஸ் ப்ரைஸ் மெத்தடுக்கு கொஷினில் இன்வாய்ஸ் ப்ரைஸ் மெத்தடுன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வர அமௌண்ட்டு தான் ஸ்டாக் ரிசர்வ், ₹1,280. நெக்ஸ்ட் க்ளோசிங் ரிசர்வ் இஸ் ஈக்குவல் டு 13,440 into 20/120 is equal to ₹2,240. Goods loading. Goods sent to branch is equal to 2,11,872 into 20/120 is equal to ₹35,312. இப்போ நம்மளுக்கு காஸ்ட் ப்ளஸ் 20% கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 20% நம்ம 20/100ன்னு போடுவோம். ஆனால் இந்த ரிசர்வும் லோடிங்காக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 20/120ன்னு போடுவோம். எதுக்காகனா காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்னால் நம்ம சேல்ஸ் பண்ணுற அமௌண்ட் தான். காஸ்ட்டையும் ப்ராஃபிட்டையும் ப்ளஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுற ப்ரைஸ் கிடைக்கும். அதனால் 100 + 20 இஸ் ஈக்குவல் டு 120. ப்ராடக்டோட உண்மையான விலையாக நம்ம 100ஐயும் நம்மளுக்கு காஸ்ட் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்க 20% இருக்குல்ல,
அதை அவங்க ப்ராஃபிட்டுன்ட்டு முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் அதுக்கு பேர் இன்வாய்ஸ் ப்ரைஸாக. அந்த 20யோட இந்த 100 ப்ளஸ் பண்ணால் 120ன்னு வரும். 120 வந்து காஸ்ட்டையும் ப்ராஃபிட்டையும் ப்ளஸ் பண்ணதுனால வர சேல்ஸ் அமௌண்ட்டு தான். ஸோ இந்த மெத்தடுக்கு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி ஸ்டாக் ரிசர்வ் அண்ட் குட்ஸ் லோடிங்காக போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.